ஹலோ வணக்கம் மக்களே. நான் இன்னைக்கு மார்னிங் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பற்றி தான் நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சாரை வந்து அடிக்கிறான், தகாத வார்த்தைகளில் பேசுகிறான். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு. அந்த வீடியோ பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஆமாம் மக்களே, இன்னைக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸோட நிலைமை இப்படி தான் இருக்குது. என்ன தெரியுமா மக்களே, இந்த பசங்க அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்த வந்து தப்பு பண்ணுச்சு. எப்படின்னா போன கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிச்சுன்னா டீச்சர்ஸ் கையிலேருந்து பெரம்ப வாங்குச்சு. ஓகேவா? ஸோ டீச்சர்ஸ் கையிலேருந்து பெரம்ப வாங்கி அதை போலீஸ் கையில் கொடுத்துட்டு, ஏன்னா எப்படியும் பசங்க எல்லாமே திருட்டுத்தனமாக வேறு பாதையில் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த பெரம்போட வேலை இனி போலீஸ் கையில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் கையிலேருந்து பெரம்ப வாங்குச்சு. ஸோ அதனால இப்போ என்ன ஆச்சு, பசங்களோட நடவடிக்கைகள் வேறு மாதிரி ஆச்சு. டிசிப்ளினும் இல்லாமல் போச்சு. டீச்சர்ஸை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுற காலம் போய் ஸ்டூடெண்ட்டை பார்த்து டீச்சர் பயப்படுற நிலைமை வந்துட்டு மக்களே. ஸோ இதுக்கு மேலே வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து அமைதியாக இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன போராட்டம் மாதிரி பண்ணி இந்த பெரம்பை உங்கள் கையில் வந்தால் தான் இனிமேல் போலீஸ் கையில் இந்த பெரம்பு போகாமல் இருக்கும். இனி இளைய தலைமுறைகள் போலீஸ்கிட்ட போகாமல் இருக்கிறதும் உங்களோட கையில் தான் இருக்குது மக்களே. ஸோ வந்து இதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். கல்வித்துறையும் இதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஆசிரியர் வந்து அதை மதிக்க கற்றுக்கிடணும் பசங்க. ஆனால் இப்போ உள்ள பசங்க அப்படியே இல்லை. காரணம் அதுக்கு தான் கவர்மெண்ட்டே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இது இளைய தலைமுறைகளுக்கு நல்லதில்லை. இளைய தலைமுறைகளை தவறான வழியில் கொண்டு போகிறது ஒரு நல்ல கவர்மெண்ட்டாகவும் இருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயம் மாறணும். ஸோ அதுக்கு கல்வித்துறை தான் சப்போர்ட் பண்ணணும். ஓகே மக்களே, தேங்க்யூ.